கருப்புளுந்த வச்சு இந்த ஒரு இட்லி பொடி மட்டும் ரெடி பண்ணி வைங்க. வீட்டுல சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அவுட்புட் சூப்பரா வந்தது. அந்த ரெசிபி போட்டிருக்கேன். மறக்காம நீங்க ஒரு தடவையாவது உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கருப்பு உளுந்து ஒரு கப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எள்ளியும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் லிமிட்டா எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா முருக வறுத்துட்டு அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பெருங்காய கட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஃபிளேவர் இன்னும் நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நல்லா அதையும் வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் வத்தலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6ல இருந்து 7 பூண்டை தட்டி அதையும் இந்த எண்ணெயிலே வறுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் இந்த மிளகாய் வத்தல மட்டும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். அது கூட பெருங்காய கட்டியை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எள்ளு கருப்பு உளுந்தைய போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு உப்பு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தத்தையும் நல்லா கொரன்னு, ரொம்ப சாஃப்டா வேணாம், கொரன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை அரைச்சு தனியா அப்படியே நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி அப்படி உதிரியா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே ஜார்ல ஆல்ரெடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலைய நல்லா பவுடர் ஆக்கி இப்போ நம்ம ஆல்ரெடி பிளேட்ல கொட்டி வச்சிருந்த அந்த பவுடர்ல இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அட 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 என்ன ஒரு சுவை, என்ன ஒரு மனம். அவ்வளவுதான். இதுக்கு சுட சுட ஒரு 4 இட்லி எடுத்தங்க. அவ்வளவுதான். அந்த 4 இட்லி மேல அப்படியே மலைச்சாரல் மாதிரி இந்த இட்லி பொடிய தூண. அவ்வளவுதான். இதுக்கு மெயினா நல்லெண்ணெய் ஊத்தி அந்த பொடி இட்லியில ஊற வச்சு சாப்பிடுங்க. ஐயோ அல்டிமேட். உண்மையா சொல்றேன், ஒர்த். ட்ரை பண்ணி பாருங்க. சட்னியும் வேணாம், சாம்பாரும் வேணாம், எனக்கு இந்த இட்லி பொடி மட்டும் போதும். பாய் பாய்.